இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைட்டிங்கோட பேட்டர்ன் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறாங்களா இவங்க வந்து நம்மளோட பார்க் ஃபோட்டோகிராஃபியோட ஃபாலோவர்ஸ். அவங்க வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து லைட்டிங் டெக்னிக் வந்து நான் வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இவங்க வந்து இப்போ இன்றைக்கி வந்து லைட்டிங் டெக்னிக் எப்படி நான் பண்ணுறேன், அதை எப்படி வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. யூடியூப்பில் பார்க் ஃபோட்டோகிராஃபி வீடியோஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெல் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து சேரும். இந்த பார்க் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் வந்து அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் ஃபோட்டோகிராஃபி சர்ச் பண்ணுங்கள். அந்த சேனலுக்குள்ளே இருக்க பிளேலிஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 17 வீடியோ இருக்குது. எடிட்டிங் பற்றி கற்றுக்கணும், சில எடிட்டிங்னா அதில் ஒரு 3 வீடியோஸ் இருக்குது. சம் டிப்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்கேப் பற்றி கற்றுக்கணும்னா 6 வீடியோ இருக்குது. அது மாதிரி போர்ட்ரேட் பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு 4 வீடியோ இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லையும் டிஃப்ரெண்டான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளேலிஸ்ட்லேயும் போய் உங்களுக்கு தேவைப்படுறது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து. ஸோ லைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃபோட்டோவை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து எடுத்து கொடுக்குறீங்க, அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு லைட்டிங்கை கொடுத்து அந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல ஒரு டெப்த்து கொடுக்கறது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஷேலோ ஆஃப் டெப்த் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சம் லைட்டிங் மூலமாக ஷேடோ ஏற்படுத்தி அந்த நம்ம இந்த தாடையில் இருக்கிற இடம், இந்த இடம், நெக்குக்கு கீழே இருக்கிற இடம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன ஷேடோஸ் நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 3D டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இல்லாமல். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லைட்டிங் மூலமாக, அந்த லைட்டிங் நம்ம செட்டப் பண்ணுறது மூலமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்ம. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைட்டிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேட்டர்ன்ஸையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் லைட்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து கீ லைட் அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான ஒரு லைட். அந்த லைட்டிங் பொசிஷன்ஸ் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் லைட் அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு கீ லைட் வச்சிங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னொரு போர்ஷன் வந்து டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கான போர்ஷனை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, ஃபில் லைட்டுன்னு சொல்லி கொடுத்து ஃபில் லைட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பேக் லைட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பேக் லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹேரில் வந்து ஹேர் லைட்டிங் வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம், இந்த சைடில் உங்களுக்கு வந்து லைட்டிங் இருக்கணும், அது மாதிரி க்ளோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து பேக் லைட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களோட இமேஜ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கீ லைட்டோட பேட்டர்ன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த கீ லைட் பேட்டர்ன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்க அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்களை மாடலாக வச்சு நம்ம வந்து கீ லைட் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்னாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஜெகனை தான் வந்து இதுக்கு வந்து மாடலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லைட் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட் லைட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ஃப்ளாட் லைட். இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளாட் லைட். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கு டைரெக்டாகவே லைட்டு கொடுக்குறது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பிரைட்டாக இருக்கும். உங்கள் நெக்குக்கு கீழெல்லாம் எதுவுமே வந்து ஷேடோ உழுகாமல் டைரெக்டாக உங்கள் ஃபேஸ்க்கு கொடுத்து அந்த லைட்டிங் எடுக்கிறது. எல்லா இடமும் வந்து ஒரு லைட்டிங்கை ஃபில் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஃப்ளாட் லைட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஃப்ளாட் லைட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு டுட்டோரியல் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் லைட் கொடுத்தாங்கன்னா எல்லா ஃபேஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாட் லைட். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃப்ளாட் லைட்டை வந்து நம்ம வைக்கிற பொசிஷன் இருக்குது. இப்போ இதே ஃப்ளாட் லைட்டை வந்து நான் வந்து இப்போ மேலாக்கில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், கீழே வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது எனக்கு. அது வந்து கரெக்டான ஒரு லைட்டிங் கிடையாது. கண்ணெல்லாம் வந்து சுத்தமாகவே வந்து கொஞ்சம் இருட்டு வரும். இதே ஃப்ளாட் லைட்டை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கீழே டவுனில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து
கீழே கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த லைட்டிங் வந்து அப்படியே கீழே கொடுத்தேன்னா இந்த லைட்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த பேய் படத்துலலாம் வரும்போது காட்டுவாங்களே அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் இதுதான், இந்த மாதிரி லைட்டிங் தான். ஸோ நீங்கள் வைக்கிற லைட்டிங்கை பொறுத்து அந்த சப்ஜெக்டோட என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதும் மாறும் எல்லா இடத்துலையுமே. இப்போ நம்ம பார்க்க போகிற லைட்டிங் என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை லைட்டிங். ரொம்பவே ஃபேமஸான ஒரு லைட்டிங். அந்த காலத்து மூவிலலாம் இந்த மாதிரியான லைட்டிங்கை தான் ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலிவுட் மூவியில் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அவங்களோட லைட்டிங் சிக்னேச்சரே வந்து இந்த பட்டர்ஃப்ளை லைட்டிங் தான். இந்த லைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா டாப் ஆங்கிளில் லைட்டிங் போகும். இப்போ அங்கே ஒரு ஷேடோ ஒன்று ஃபார்ம் ஆகும் பாருங்கள், ஒரு நோஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா அந்த ஷேடோ போயிடும் அந்த லைட்டிங் பொசிஷனை. இதே லைட்டிங்கை கொஞ்சம் நான் டாப்பில் எது எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு அங்கே வந்து நோஸ் கீழே வந்து ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடோவை நல்லா க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பட்டர்ஃப்ளை லைட்டிங். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற லைட்டிங் வந்து என்னென்னா லூப் லைட்டிங். இந்த லூப் லைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சப்ஜெக்ட் இங்கே இருக்காரு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்மளோட லைட்டிங் வந்து இந்த பொசிஷனில் வைக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு அந்த லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலம், ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த நோஸ்லேருந்து இங்கே ஒரு ஷேடோ ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஷேடோ ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் லூப் லைட்டிங் அப்படிம்பாங்க. இப்போ நான் இவருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கேமராவில் இந்த லைட்டிங் நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து லைட்டிங் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூக்கு கீழே பக்கத்தில் ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகுது இல்லை, இந்த மாதிரி ஷேடோ ஃபார்ம் பண்ணுறது தான் லூப் லைட்டிங் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி பெரிய பெரிய மூவிஸில் எல்லாமே வந்து இந்த மாதிரியான லைட்டிங்லாம் நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைட்டிங் பார்க்க போகிறது என்னென்னா ரெம்பரண்ட் லைட்டிங். ரெம்பரண்ட் லைட்டிங் அப்படின்னா ஒரு பெயிண்டரோட பேர் தான் அது. அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேடோ வந்து எப்பயுமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ தான் வந்து ரெம்பரண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைட்டிங் வந்து எல்லா ஹாலிவுட் மூவிஸ்லையும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மூவிஸில் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அந்த லைட்டிங் வந்து ரொம்பவே சிம்பிள், நம்ம வைக்கிற லைட்டிங் பொசிஷன் மட்டும்தான். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு லூப் லைட்டிங் பார்த்தீங்க. லூப் லைட்டிங்னா என்ன அப்படின்னா நம்மளோட நோஸோட ஷேடோ வந்து இங்கே ஒரு ஃபார்ம் ஆகும்ல, அதுதான் லூப் லைட்டிங். இந்த நோஸ் ஷேடோவை அப்படியே நம்ம வந்து இந்த கண்ணத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அப்போ கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஷேடோ இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த இடத்துல ஹைலைட் மட்டும் தெரியும். அது மாதிரி தெரிகிறதுக்கு பேர் தான் ரெம்பரண்ட் லைட்டிங். இப்போ நான் அந்த லைட்டிங் செட்டப்பை வந்து நம்ம இவரை வச்சு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த லூப் லைட்டிங் பாருங்கள், அந்த ஷேடோ வந்து அப்படியே சின்னோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஹைலைட் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைட்டிங் பேர் தான் ரெம்பரண்ட் லைட்டிங். இந்த மாதிரியான லைட்டிங்கில் பொசிஷன் பண்ணணும். நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற லைட்டிங் என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் லைட்டிங். இந்த ஸ்ப்ளிட் லைட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சைடு நம்ம நோஸ்லேருந்து ஒரு சைடு வந்து பிரைட்டாகவும் ஒரு சைடு வந்து டார்க்காகவும் இருக்கிறது தான் வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இதான் ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப்பில் வச்சிங்கன்னா ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்கும், ஒரு சைடு வந்து பிரைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான லைட்டிங் செட்டப்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ட்ராமேட்டிக் மூடு உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் பார்த்தோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் என்னென்னா கீ லைட்டோட பேட்டர்ன்ஸ் தான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்குது, பேக் லைட் இருக்குது, ஃபில் லைட் இருக்குது. இப்போ கீ லைட்டை தான் நம்ம வந்து எங்கெங்கே வைக்கிச்சா என்ன மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 5 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட் லைட்டிங், செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை, தேர்டு வந்து லூப் லைட்டிங், ஃபோர்த்து வந்து ரெம்பரண்ட் லைட்டிங், ஃபிஃப்த்து வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங். ஸோ இந்த 5 லைட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த 5 லைட் பேட்டர்ன்ஸ் எந்த லைட் பேட்டர்னில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அந்த லைட் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங் செட்டப் வந்து கீ லைட்டை மட்டும் அங்கே செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் லைட்டு, ஃபில் லைட். ஸோ இப்போ நம்ம பேக் லைட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் ஓகே கண்டினியூ. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லூப் லைட்டிங் செட் பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட்டுக்கு. நான் இங்கே லூப் லைட்டிங் செட் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு அந்த அவரோட ஷேடோ இங்கே வந்திருக்கு. இங்கே பின்னாடி பாருங்கள், அந்த ஷோல்டர்கிட்ட ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேக் லைட்டிங். இப்போ இந்த ஹேர்லாம் வந்து அவர் கொஞ்சம் மின்னும். இதே வந்து இந்த ஹேரில் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டிங் கொடுக்கும் போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக் லைட்டிங் கொடுக்கும் போது நமக்கு
அதே மாதிரி இந்த பேக் லைட்டிங் வந்து இந்த சைடில் மட்டும் கிடையாது, நம்ம இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான லைட்டிங் வந்து பேக் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பேக் ட்ராப் இருக்குல்ல, பேக் ட்ராப்பில் நம்ம வந்து லைட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேக் ட்ராப்போட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து படும்போது லைட்டிங் வந்து இன்னமும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்த லைட்டிங் செட்டப்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய கீ லைட். இந்த ஃப்ளாஷ் தான் வந்து எனக்கு வந்து கீ லைட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு லைட்டிங் வச்சுருக்கேன்னா இந்த லைட்டிங் தான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஃபில் லைட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லைட்டிங்கை. அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டிங் வச்சுருக்கேன். இந்த லைட்டிங் தான் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக் லைட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து லைட்டிங் பொசிஷனை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது? இப்போ ஃப்ளாஷ் வந்து இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ளாஷை வச்சு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு நம்ம எதிர்பார்க்குற பேட்டர்ன் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. அப்படி இல்லை, ஒவ்வொரு டைமாக நான் ஃப்ளாஷ் வச்சு பார்க்குறதோட எனக்கு வந்து அந்த ஃப்ளாஷோட வைக்க போகிற பொசிஷனை மட்டும் நான் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இந்த மாதிரி சின்னமாக ஒரு டார்ச் லைட் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் தான் யூஸ் பண்ணுறேன்னா, என்னோடய டெக்னிக் இது. இந்த மாதிரி சின்னமாக டார்ச் லைட்டை வாங்கிக்கிட்டு சப்ஜெக்ட் இங்கே இருக்காரு அப்படின்னா, நான் வந்து இங்கே என்னோடய லைட்டிங் பொசிஷன் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய லைட்டிங் வந்து இங்கேருந்து த்ரோ ஆக போகுது. நான் இங்கேருந்து இந்த லைட்டை நான் என்னோடய டார்ச்சை நான் அடித்தேன்னா எனக்கு எங்கே அந்த சப்ஜெக்ட் மேலே படும்போது எந்த இடத்துல நான் எதிர்பார்க்குற அந்த பேட்டர்ன் வருதான்னு பார்க்குறேன். நான் என்ன இப்போ நான் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லூப் லைட்டிங் தான் நான் செட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நான் ஒரு டார்ச் அடிக்கும் போது எனக்கு அவரோட ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது லூப் லைட்டிங். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ இதுதான் இந்த பொசிஷன் வந்து இப்போ நான் வந்து இதான் கரெக்டான பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் என் ஃப்ளாஷை வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன் பண்ணேன். ஓகே, என்னோடய லைட் செட்டப்பில் இப்போ எல்லா லைட்டுமே நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் வச்சு எடுக்க போகிறேன். என்னோட கீ லைட் வச்சு எடுக்க போகிறேன். இந்த கீ லைட் மூலமாக என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குற பேட்டர்ன் வச்சு நான் கீ லைட் செட் பண்ணிட்டேன். நான் இப்போ அடுத்து நான் செட் பண்ண போகிறது லைட்டிங் என்ன அப்படின்னா, பேக் லைட் செட் பண்ண போகிறேன். நான் இப்போ நான் வந்து பேக் லைட்டும் செட்டப் பண்ணிட்டேன். இந்த பேக் லைட்டை செட்டப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். இப்போ நான் முன்னாடி இருந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஹேர்லலாம் லைட்டிங் விழுந்திருக்கு. முன்னாடி இருந்த ஃபோட்டோலாம் அந்த மாதிரி ஹேரில் லைட்டில் ஒன்லி ஃபேஸில் மட்டும்தான் லைட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன வேணும், இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள ஃபில் லைட் இப்போ நமக்கு வேணும். இப்போ இந்த ஃபில் லைட் வந்து நான் செட் பண்ண போகிறேன் அடுத்தது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள். நான் ஃபில் லைட் செட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்க்குற அந்த பேட்டர்ன் எனக்கு வந்துருச்சு. எனக்கு அந்த பேட்டர்ன் படி ஒரு சைடில் வந்து நான் வந்து நல்லா ஒரு பிரைட்டாகவும் ரைட் சைடில் லிட்டில் பிட் ஃபில் லைட் கொடுத்துருக்கேன் நான் அந்த மாதிரி. ஸோ நான் எதிர்பார்க்குற பேட்டர்னில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் இப்போ எடுத்துருக்கேன். இது நான் சொன்ன லைட்டிங்கை வச்சு கீ லைட், ஃபில் லைட் அண்ட் பேக் லைட் இதை வச்சு ஒரு ஃபோட்டோ நான் வந்து எடுத்து காமிச்சேன். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையும் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் நியூ கம்மர். பார்க் ஃபோட்டோகிராஃபியோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் நேரில் வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் பார்க் ஃபோட்டோகிராஃபியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்க் ஃபோட்டோகிராஃபியில் இதே மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸுங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இன்வைட் பண்ண அருண் பிரதருக்கு நன்றி. நீங்களும் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.